Hi dear students, welcome to YouTube's channel. 12th result வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை இப்பமே நீங்க வந்து ரெடி பண்ணி வைக்க அல்லது நீங்க அப்ளை பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு நிறைய கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா இருந்தா மட்டுமே தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாம ரிலாக்ஸா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவா இருக்குதா, அந்த மொபைல் நம்பரை கரெக்டா வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா அப்ளிகேஷன்லயும் சரி எல்லா கவுன்சிலிங்லயும் கண்டிப்பா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடி, இமெயில் ஐடி வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லார்கிட்டயுமே இருக்கும், பட் ப்ராப்பரான இமெயில் ஐடி எப்பவுமே நீங்க வந்து அதை பார்த்துட்டு இருக்கீங்க, அதை செக் பண்றீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை வந்து ஒண்ணு நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா அதை கரெக்டா யூஸ் பண்றீங்களா, அதோடைய பாஸ்வேர்ட் சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ல இமெயில் ஐடியும் மஸ்டா கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கிளியரா பேக்ரவுண்ட்ல ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி, கலர் இல்லாம ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி உங்களுடைய கலரான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியம் வந்து ஆதார் கார்டு. உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சர்டிபிகேட்ஸ். இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், அதாவது நீங்க உங்களுடைய வீட்டுல வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீங்க தான் முதல் பட்டதாரி, நீங்க டிகிரிக்கு போய் படிக்க போறீங்க, டிகிரி கோர்ஸ் படிக்க போறீங்கன்னா அதுக்குரிய மையத்துல போய் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஸ்கூல்லயே கொடுத்துருவாங்க, உங்கள்ட்ட எல்லாத்தையுமே இருக்கும். பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய அப்பா அல்லது அம்மா யாருடைய பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டாவது ரெடி பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா அவங்களுடைய டிசி இருந்தா கூட ஓகே. நெக்ஸ்ட் போனோஃபைட் சர்டிபிகேட். இந்த போனோஃபைட் சர்டிபிகேட் நீங்க இப்போ வந்து ரெடி பண்ண முடியாது. நீங்க உங்களுடைய 12th மார்க் ஷீட் வாங்க போவீங்க, 12th டிசி வாங்க போவீங்களா, அப்போ வந்து மஸ்டா நீங்க இந்த போனோஃபைட் சர்டிபிகேட்டை கேட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அந்த ஸ்கூல்ல அந்த போனோஃபைட், அதாவது நீங்க 6th to 12th அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அல்லது நீங்க 1st to 12th படிச்சிருந்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட் டு எந்த ஸ்டாண்டர்டோ நீங்க படிச்சிருக்கீங்களோ இந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனோஃபைட் சர்டிபிகேட்டை வாங்கிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய 10th மார்க் ஷீட் உங்க கையில தான் இப்ப இருக்கும், அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிபிகேட், நீங்க ஸ்காலர்ஷிப்புக்காக எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி பிலாங்ஸ்ல இருக்கிறீங்க, நீங்க ஸ்காலர்ஷிப்புக்காக நீங்க இது பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட்டை கரண்டா இருக்கக்கூடியதை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கரியர்ல என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணி வச்சிருப்போம். இதுல நீங்க ஒரு கோர்ஸ் அப்படிங்கறத மட்டுமே எப்பவுமே டிசைட் பண்ணி வச்சிருக்காதீங்க. ஒரு பேக்கப்பா ஒரு 2-3 கோர்சஸ் வந்து நீங்க டிசைட் பண்ணி வைங்க. அது வந்து நீங்க எந்த துறையா எடுத்தாலும் சரி, இப்ப நீங்க மெடிக்கல்ல எடுக்கிறீங்க, ஆய்ஸ் கோர்சஸ்ல எடுக்கிறீங்க அல்லது பேராமெடிக்கல்ல எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு அந்த பேராமெடிக்கல்ல மட்டும் நீங்க பேக்கப்பா ஒரு 3 கோர்சஸ் அப்படின்னு சூஸ் பண்ணாதீங்க. பேராமெடிக்கலுக்கு தவிர நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பேக்கப்பா நீங்க வந்து எல்லா கோர்சஸுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பேக்கப்பா சூஸ் பண்ண கோர்ஸும் மெயின் கோர்ஸும் எல்லாத்துக்குமே நீங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுங்க, கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல எது பெஸ்டா வருதோ அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபைனலா உங்க கேரியர்ல பெஸ்டா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சோ நீங்க வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு மட்டும் எப்பவுமே வைக்காதீங்க. பேக்கப்பா சில கோர்சஸையும் அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய பேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க இப்பவுமே அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நீங்க அப்ளை பண்ணுங்க. நீங்க வந்து பேராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணுங்க, டிஎன் காசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. அதை தவிர நீங்க வெட்னரி கோர்சஸ் இந்த மாதிரி அல்லது இன்ஜினியரிங் கோர்சஸ் எதுக்கு நீங்க வந்து விருப்பப்படுறீங்களோ, எந்த துறையில நீங்க விருப்பப்படுறீங்களோ அத்தனை அப்ளிகேஷன்ஸும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க அத்தனை இதுக்கும் அப்ளை பண்ணதுக்கும் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டினை கேக்குறீங்க, நான் பேராமெடிக்கல் அப்ளை பண்ணா நான் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நீங்க எல்லா கோர்சஸ்க்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஈவன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணா கூட பேராமெடிக்கலுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம், இன்ஜினியரிங்க்கும் அப்ளை பண்ணலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம், வெட்னரி கோர்சஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங்கும் அட்டென்ட் பண்ணலாம். சோ நான் திருப்பியும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிசர்ச் ஒர்க். என்ன கோர்ஸ் நீங்க வந்து எடுக்கிறீங்களோ அந்த ஒரு கோர்ஸ்னு இல்லாம
பேக்கப்பா சில கோர்சஸ் வந்து ஆல்டர்னேட்டிவா இப்பவுமே ரெடி பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.